இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா exercise 2.1ல third sum. So prove that the product of two consecutive positive integers is divisible by 2. So solution எப்படி எழுதுறான்னு பாருங்கள். Two consecutive positive integers. Two consecutive positive integers. இந்த ரெண்டு கன்சிக்யூட்டிவ் மீன்ஸ் அடுத்தடுத்த நம்பர்ஸ்னு அர்த்தம். ஒரு நம்பர்னால் அதுக்கு அடுத்த நம்பர் அதை விட ஒன்று கூட இருக்கும், அப்படி தானே? ஸோ அந்த ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை ப்ராடக்ட் மீன்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ வி டேக் டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் n,n+1 எடுத்துக்கலாமா? இல்லை ஒரு a,a+1 எப்படின்னா எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு நம்பர் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்டிஜர்ஸ்னால நான் என்னென்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த வரக்கூடிய நம்பர் வந்து டிவிசிபிள் பை 2வாக இருக்குமா? திஸ் இஸ் டிவிசிபிள் பை 2 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோன்னா பை EDA ஃபார்முலா தான், ஓகேவா? ஸோ A is equal to BQ plus R where 0 less than or equal to or less than B. அதாவது ரிமைண்டர் வந்து 0லேருந்து B வரை இருக்கணும். 0 இருக்கலாம், 0வோட பெருசாக இருக்கலாம், ஆர் இதை விட தான் பியை விட. அப்போ இங்கே பிங்கிறது என்னென்னா டிவிசிபிள் டி, இங்கே பிங்கிறது தான் 2, ஏன்னா நம்ம 2ஆல் தான் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 2வை விட கம்மியாக தான் இருக்கணும். அப்போது ஆர் வந்து என்னெல்லாம் 0, 1ஆக இருக்கலாம், 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். 2ஆக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஸோ இப்போ இங்கே ரெண்டு கேஸ் இருக்குது, சரியா? ஃபஸ்ட்டு கேஸ் 1 R is equal to 0, ஓகேவா? R is equal to 0னா A is equal to Bக்கு பதிலாக தான் நம்ம 2Q plus 0 போடுவோம். அப்போ A is equal to 2Qன்னு வந்திருக்கு. இதுதான் இன்டிஜர்னு வச்சுக்கலாம், சரியா? அந்த ஏங்கிறது தான் என்னன்னு எடுத்துக்கிறோம், ஓகேவா? ஸோ n × n+1 என்ன வரும்? 2Q × 2Q + 1. ஸோ இதை பார்த்தாலே, இந்த கேஸ் 1ல் பார்த்தாலே தெரியுது இங்கே வந்து 2 இருக்குது. இந்த 2 வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ திஸ் இஸ் டிவிசிபிள் பை 2. இதே மாதிரி கேஸ் 2 நம்ம பண்ணுறேன். கேஸ் 2ன்னு எடுத்து செய்வோம். R is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ A is equal to என்ன வருது? 2Q plus 1. ஸோ n is equal to 2Q plus 1. ஸோ n × n+1 means 2Q plus 1 into 2Q plus 1 plus 1. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 2Q plus 1 into 2Q plus 2ன்னு எழுதலாம். ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். இது ரெண்டில் இருந்து 2வை நம்ம வெளியில் எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து Q plus 1ன்னு மாறிடும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ டிவிசிபிள் பை 2. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. பிகாஸ் நம்மளுக்கு ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கிடச்சிருக்கு. R is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் 2Qன்னு கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து 2Q plus 1ங்கிற இன்னொரு பாசிட்டிவ் இன்டிஜர் கிடச்சிருக்கு. இந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் படி n × n+1 இந்த ப்ராடக்ட் பண்ணி கிடைக்கும்போது கிடைக்கக்கூடிய ரெண்டோட ஆன்சருமே நம்மளுக்கு 2ஆல் டிவைட் ஆகுது. ஸோ the two consecutive positive integers is divisible by 2 நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியுது, ஓகேவா? வெரி சிம்பிள் ஒன். புரிஞ்சு செஞ்சாலே கரெக்டாக செஞ்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.